வணக்கங்க. இன்றைக்கி பருப்பு ரசம் செய்யலாம் வாங்க. பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேங்க. ஒரு 4 தக்காளி கரைச்சி வச்சுருக்கேங்க. நெல்லிக்காய் அளவுக்கு புளி வரைச்சி வச்சுருக்கேன். கடுகு, கருவேப்பிலை, வெந்தயம், காஞ்ச மிளகா, 4 பல் பூண்டு இடித்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி, புதினா, இத்தாங்க ஹைலைட்டு மிளகும் சீரகமும் வறுத்து வச்சுருக்கேங்க. பொடி பண்ணி வறுத்து வச்சுருக்கேன். வாங்க வானிலை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றலாங்க. எண்ணெய் காயிட்டங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு இப்போது கடுகு போடலாங்க. கடுகு பொரியணுங்க. கடுகு வெடிக்கணும். பொரிஞ்சு வந்த பிறகு கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகாய் போடலாம். வெந்தயம், காஞ்ச மிளகாய், பூண்டு போட்டுக்கலாங்க. இது வறுப்படணும், நல்லா தீயக்கூடாது. பெருங்காயம் கொஞ்சமாக போட்டுக்கலாங்க. போட்டுன்னு கொஞ்சமாக தக்காளி எடுத்து ஊற்றிடலாங்க. தக்காளி நல்லா வதங்கணும். பாருங்கள், நல்லா வதங்கி வந்த பிறகு தான் நம்ம ஊற்றணும். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பருப்பு எடுத்து ஊற்றுங்க. பருப்பு ஊற்றின பிறகு இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணோங்க. அதுக்கப்புறம் தான் புளி கரைச்சல் ஊற்றணும். பாருங்கள், புளி கரைச்சல் ஊற்றுங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு புளிக்கு ஊற்றிக்கலாம். உங்களுக்கு தேவை புளிப்பு எப்படி இருக்குது, உப்பு எப்படி இருக்குது. அதுக்கப்புறம் தண்ணி உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வைக்கணுங்க. கொஞ்சம் கொதி வரணுங்க. உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக கொதிக்கணும். கொதித்த பிறகு தான் நம்ம எல்லாம் போடணும். இப்போது புதினா போடணும். புதினா வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டுக்கும் நல்லாயிருக்கும். புதினாவும் கொத்தமல்லியும், அதனால் புதினா கொத்தமல்லி நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா இருக்குது. இப்போ இந்த பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பவுட்ரை மேலே போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு அப்படியே இது பண்ணால் அந்த சாறு அப்படியே இறங்கணும். அப்போ சேவ் பண்ணி பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது.